Hello guys, welcome back to my channel. So I'm back in my new reaction video and today I'm going to react upon Kamal Haasan sir's mashup and the video name is Kamal Haasan Story of a Legend Birthday Special Tribute made by Paulson Vergis on 2023 November 7th. This video was published. So without wasting our time, let's get started into the video and see how it is. And if you are new to my channel, do subscribe my channel and press the bell notification to get all my videos updates as soon as possible. So start. ஆமாடா கண்டு உன்னுடைய தெய்வீக புன்னகையால் நீ யாரையும் ஜெயிச்சிரு. இப்ப இருக்க தலைமுறை கிட்ட போய் கமலஹாசன் பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியுமே, இந்த பிக் பாஸ்ல ஆங்கரிங் பண்ணாரு, போத்தீஸ் விளம்பரத்துல வருவாரு, ஹார்பிக் விளம்பரத்தோட வருவார்ல, அவர் தானே சொல்லுவாங்க. Okay. Since you asked, ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். Wow. 19 was when I got acting breaks again. Roles, villains, comedian. Then Kerala made me a lead role player. I became a star in Kerala. I think it was 1975-76. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் லெஜெண்ட் பேன் இந்தியா ஸ்டார்னா இவர். எங்க போனாலும் நான் அந்த ஊர்காரன் நிரூபிச்சு நடிக்க தெரிஞ்சவன் தான் பேன் இந்தியா ஸ்டார். అది స్త్రీ నిజానికి స్త్రీ అంత అనుకోలేదు. ఎవరికల్లా చూస్తారు నేనే బాగుంది. ഐ ലുക്കേ ചാതെ പ്രാക്ടീസ് করছি. ഒന്നും പറയണ്ട, ചേട്ടത്തി അങ്ങ് പോയാ മതി. ഇവർ தான் പാൻ ഇന്ത്യ. അത് ഈ നല്ല പഴങ്ങളും പ്രാക്ടീസ് ഇരുപത് കഥ പേര് വെട്ടിലൊക്കെത്തും. Then from comedy it became The Loser. It's always tremendous relief for a director to have an excellent actor on board. இந்திய நாடு எவ்வளவோ தவம் செய்து எவ்வளவோ கரை ஈன்றவர்கள் வரிசையிலே இன்னும் ஒரு படி மேலாக இந்திய தாய் பெருமை கொள்ளும் அளவு பிறந்த புத்திரன் கமலஹாசன். நம்மளுடைய வளர்ச்சி என்பது ஒரு அதிர்ஷ்டமோ கிடையாது, அது 100% உழைப்பு. That's true. It says hard work. அதனால என்ன தடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்துல எழுந்த ஒரு படம் தான். ஸோ அப்படி ஒரு இன்டர்நேஷனல் படம் பண்ண முடியலன்னு இப்படி ஒரு இன்டர்நேஷனல் படம். தமிழ் மண்ணுக்கு ஒரு பொக்கிஷமாக ஒரு கலைஞன் கிடைத்தது என்றால் உலகநாய் என்று சொல்லலாம். உலகத்தில் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்களிருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய வரிசையிலே இருக்கின்ற கமலஹாசன் ஐயா அவர்களே, ஒரு ஜென்மத்திலே அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஜென்மத்திலே மியூசிஷியனா, ஒரு ஜென்மத்திலே டான்ஸ் மாஸ்டரா, ஒரு ஜென்மத்திலே டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு ஜென்மத்திலே ப்ரொடியூசரா, ஒரு ஜென்மத்திலே எழுத்தாளரா பண்ணிட்டு வந்திருக்க அவனை கீழே இறக்கிடலாமா? டெஃபினட்டாக அந்த பழைய ஆர்டிஸ்ட் நமக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனும் அதே மாதிரி இந்த வாழும் இன்ஸ்பிரேஷன். திரைக்கதை, பெர்ஃபார்மன்ஸ், மேக்கப், பர்டிகுலரா ஃபைட்டு. தம்பி ஏட்ட போடுற அடிச்சா நீ செத்துடுவ.
கேட்க முடியல. Wow. Kamal Haasan வந்தாலே பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் வில்லன், பெஸ்ட் காமெடியன், பெஸ்ட் கேரக்டர் ஆக்டர் எல்லாம் அவருக்கு தான் போகணும் நியாயமா. அந்த முறையில் பார்த்தா பெஸ்ட் காமெடியன்னு இது வரைக்கும் ஹீரோ வாங்குறதே இல்லை. இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? முகி, சண்முகி. ஹலோ, மாமல சிங்கண்டா இவனா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணுமா? டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். ஐ மீன் என்ன எல்லாரும் மீன்ங்கறா. அறிவு கட்டவனே. எஸ், நான் இவனை சொல்றேன். பட் எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருந்தா அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நானும் பாத்துக்கினே இருக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதுக்கு பேசினே இருக்கீங்க? நீங்க ஸ்டூடெண்டா, நான் ஸ்டூடெண்டா? மீன் பாய். பொறுக்கி எங்க விட்டு? இங்க. இல்ல இல்ல இல்ல. இங்க தானே? இங்க. அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாயோட முகத்திலே விட்டது. இது அநியாயமா இருக்கு. 4000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்க. என் மோட்டார் சைக்கிளை வித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. டாடி வெயிட் லிமிட் ஃபார் 5 நிமிட்ஸ். லவ்கால ஒரு காலம் இல்ல. ஓ, என்ன மாதிரி எனக்கு ஒரு காலம் இல்ல. சும்மா அந்த பையன் காலை வச்சா ஈது தான் போவான். போனால் போகட்டும், போடான்னு நான் விட்டுட்டேன். நாயா லூசு மாதிரி செஞ்சிருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதா கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். டேய் ஓடுற நீ. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கண்மணி அன்போட காதலன். Expression. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் I just love this song, man. நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை படி. அவ்வளவு அனுபவமா? ஏன் எனக்கு அனுபவம் இருக்க கூடாதா? இல்ல இருக்கலாம். ஆனா காதல்ல மட்டும் அனுபவம் இருக்க கூடாதா? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தார். வந்து விரல் சுடும் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் தீ வரைந்தார். சும்மா ரெக்கார்டிங் வேடிக்கை பார்க்க வந்தாரு இவரு. திடீர்னு இங்க வாங்க இதை பாடுங்கன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருந்த பாடகரை வெளியே அனுப்பிச்சிட்டு இவரவே பாடுறாரு. அங்கேயே உட்காந்து கச்சேரி கேட்கலாம்னு நினைச்சீங்களா? வாங்க வந்து பாடுங்க. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் வீச வச்சேண்டி. ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ఆడే என்னடி, அதை திரை పోட்டு మూడి. అంటే ఇన్స్ట్రుమెంట్స్ తోటి మ్యూజిక్ ఇన్స్ట్రుమెంట్స్ తో పోల్చాలనుకుంటే అతను ఏదన్నా పలికే ఇన్స్ట్రుమెంట్ తో పోల్చాలంటే నేను ఐ కాల్ హిమ్ యాస్ సింథసైజర్. అండ్ కంప్యూటరైజ్డ్ సింథసైజర్ బికాజ్ అందులో అన్ని ఇన్స్ట్రుమెంట్లు శాంపుల్ చేయొచ్చు. ఎనీథింగ్ కెన్ కమ్ అవుట్ ఆఫ్ ఇట్. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. He gone to a master, the great master, and learned a little at least. That's why he could sing properly. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. போட்டா தகிடுகி ரகிடுகி இது வர கேட்டா தகிடு இந்த பாட்டு நீங்க உங்க ஜெனரேஷன்ல கேட்கலன்னா போய் கேளுங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு நிஜமான இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளேன் வந்து ஏர்போர்ட் ரன்வேல நடந்துட்டு டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு.
போட்டா வழியது வழியது துணிஞ்சவன் கேட்டா வெளியது 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 தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது. அத பிலிம் கேமரால எப்படிங்க இதே மூட்ல வந்து பாடணும் இப்போ. அவர் போட்ட ராகம் என்னவா இருந்தாலும் நான் போடும்போது கொஞ்சம் கரகரப்புரியவா தான் இருக்கும், மன்னிச்சுங்க. தூணுக்குள்ளும் இருப்பாண்டே துரும்பிலும் இருப்பாண்டே நம்பி அவர் நெஞ்சில் நிற்பாண்டே. பத்தல பத்தல சாங் வந்து நாங்க Bhai, is there anything left which he didn't did? Nothing is left. சார் வந்து தெலுங்கு பேப்பர் எடுத்து அப்படியே படிச்சு actually இது தப்பா இருக்கு அந்த லிரிசிஸ்ட் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட் சாரே தெலுங்குலயும் லிரிக் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி இமிடியேட்லி அதை முடிச்சிட்டாங்க. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு பாட்டு கொடுக்கறத விட்டுட்டு அவரே பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ரொம்ப ஹை பிச் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பாடுவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பா, ஆத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். நன்னா பாடுவாளோ? பாடுவாங்க, ஆடுவாங்க. ஓ, பாடிண்டே ஆடுவாளோ? அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும். பிசிறு தட்டாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். Don't try to imitate or don't try to be Kamal Haasan because it is not possible. அந்த நடிகை நப்பாரு, இந்த நடிகை நப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் போய் சொல்லுவேன், எதுக்கு அவங்க எல்லாம் பார்க்கணும், ஒரே உருவமா ஒருத்தர் இருக்கிறாரு போறோம். ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் இருக்கு, அது இவரு கூட கிடைச்சிருக்கிற டைட்டில் உலகத்துல யாருக்குமே கிடைக்கல. ஒரு பாட்டு இல்லாம படம் எடுத்தா, ஹீரோயின் இல்லாம படம் எடுத்தா ஓடுமாயா அப்படின்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் சார் குருதி புனல் பண்ணிட்டாரியான்னு சொல்றோம். நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்டா வேலை செஞ்சதில்ல, எந்த இன்ஸ்டியூட்லையும் படிச்சதில்ல. ஒன்று பண்ணியிருக்கேன், இவர் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். கமல் சார் வந்து எடுத்துட்ட கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ஏன் யாருனாலையும் திரும்ப பண்ண முடியறதில்லைன்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்த கதாபாத்திரங்களை வந்து இயக்குநர்கள் தான் உருவாக்குவாங்க. ஆனா கமல் சாரோட கதாபாத்திரங்களை அவரே வடிவமைச்சுக்கிறாரு, அவரே மெருகேற்றுக்கிறாரு. அதனாலதான் மறுபடியும் யாருனாலையும் இதை பண்ணவே முடியறதில்லை. கண்ணில் அப்படி கை வச்சு பண்ணதுலாம் சாருடைய விஷயம் தான். சின்ன கிராமத்தில் இருக்க இளைஞர்ல இருந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த என்ன வரைக்கும் தமிழ் சினிமாவை நோக்கி வர வச்சதுல மிகப்பெரிய பங்கு கமல் சார் உண்டு. சினிமாக்கள் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சார் மட்டும்தான். கமல் சாரை பார்த்து தான் நிறைய பேருக்கு நடிக்கணுன்ற ஆசையே வந்துச்சு.
இங்கேருந்து ஒரு ட்ராப்லெட் வலிஞ்சிருந்தா வலிஞ்சு ஒரு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு உட்காந்தாரு. சார் ரெடின்னு சொன்னேன். 1 2 3 3 செகண்டில் கண்ணிலேருந்து தண்ணி போச்சு. கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணி படிக்க வைக்கிறாரே. அனாதை அனாதை என்று தமிழில் ஒரு வார்த்தை. It's a 100% fanboy sambhavam of Lokesh. Once upon a time there lived a ghost. He's not a myth anymore. ஒரு நிமிஷம் நீங்க நல்லவரா கெட்டவரா? Hey, I've seen this one. This is a classic. Who are you? நீங்க நல்லவரா கெட்டவரா? அத உங்க புள்ள வளர்ந்து வந்து உங்ககிட்ட சொல்லுவோம். இருநூறு ஆண்டுகள் ஆனாலும் அவன் வாழ்வான். அவனை அசைக்க முடியாது. நான் இன்னும் 50 வருஷத்துக்கு பிளான் போடல, 200 வருஷத்துக்கு போடுறேன். அதான் நான் போட்டது. I think Kamal sir is one person in the entire industry, in Indian film industry. He eats cinema, dresses cinema, and breathes cinema. உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன். உழைச்சு போங்க. Wow. This is really too good and one of the best tribute mashup of any of the star I have ever seen. It is really too good and he is one and only in our Indian film industry. We can bet that and tell. Really he is too good. Versatility and the expressions throughout. I have no words like how I can tell like what I'm feeling now, because this is really too good tribute of Kamal Haasan sir and very well edited by Paulson Vergis. Very well edited and really he is a legend. He is a legend. This tribute shows that he is a legend. And the way he just acts with his eye, multiple characters he have played like no other actors have played these many characters in film industry, and he is multi-talented. Singing, the way he sings, man, I was just blown up by by listening his voice. I was just blown up. The Kathak, the classical dancing, what he does, wow, just wow. So this was my reaction, guys. I really loved it. And this was my reaction. If you loved it, hit the like button, subscribe my channel, press the bell notification to get all my videos updates as soon as possible whenever I post it. We'll meet in the next video soon. Tab tak le, goodbye.